வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஜே வந்து வியனாவோட கணத்தை கிள்ளியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எஃப்ஜே ஜெயிலுக்கு போனது வியனாக்கு வந்து பிடிக்கல இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றத வந்து கன்வே பண்ணுறாங்க. இனிமேல் ஒழுங்காக விளையாடு அப்படின்ற ஒரு அறிவுரையும் வந்து கூறுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம் த டே ஒன் உனக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீ அதை வந்து காப்பாற்றிக்கோ, ஃபேடாக விடாத. நீ வந்து இதே மாதிரி விளையாண்ட அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஒரு சபரியை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சபரி ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கு டாப்பில் இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவர் இருக்கிற இடமே தெரில அப்படின்ற மாதிரி சபரி எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருப்பாங்க. இனிமேல் ஒழுங்காக விளையாடு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அவங்க எஃப்ஜே கூட பேசும்போது அவங்க நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்ணுவாங்க எஃப்ஜேக்கு. பட் நடுவில் எஃப்ஜே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை வந்து போடுவாங்க. அதாவது வியனா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எஃப்ஜே பேசணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து வச்சுட்டு தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ வியனா வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு சடனாக எஃப்ஜே ஏதாவது பதில் சொன்னார்னா, நான் இப்போ பேசிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணு, மொத்தமாக நான் பேசி முடித்ததுக்கப்புறம் நீ வந்து அதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி வியனா சொல்கிறாங்க. அதுக்கு எஃப்ஜே வந்து கன்னத்தை கிள்ளி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இல்லை, லாஸ்ட் டைமே நீ ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினேன். நான் அதை வந்து எந்த விஷயத்துக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மறந்தே போயிட்டேன். எனக்கு சொல்கிறதுக்கு என்னால் முடியல, மறந்து போயிடுறேன் நான். அதனால் இப்போ நீ உடனே ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னா அப்போ எனக்கு மனசில் என்ன பட்டதோ அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லிடுறேன், மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நீ கோச் கதை அப்படின்ற மாதிரி அவரோட கன்னத்தை கிள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வியனோட கன்னத்தை கிள்ளி அவர் வந்து பதில் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அதை பற்றின அப்கமிங் வீடியோலையும் ப்ரீவியஸ் வீடியோலையும் வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.